இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.38 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் இடத்தில் x² அன்னங்கள் கூட்டமாக இருந்தன. மேகங்கள் கூடியதால் 10x அன்னங்கள் ஏரிக்கு சென்றன. 8இல் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன. மீதமுள்ள 3 ஜோடிகள் நீரில் விளையாடின எனில் மொத்த அன்னங்களின் எண்ணிக்கையை காண்க. நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா x² அன்னங்கள் கூட்டமாக இருக்குது சரிங்களா. x²ன்றது அன்னங்களின் மொத்த எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது x² இருக்குது. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா மேகம் கூடினதுனால 10x அன்னங்கள் ஏரிக்கு பறந்து போகுது. அதே போல் 8இல் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா தோட்டத்திற்கு பறந்து போகுது. மீதம் 3 ஜோடிகள், 3 ஜோடிங்கன்னா ஒரு ஜோடிக்கு 2, அப்போ 3 ஜோடிகள்னால் 6. அப்போ 6 பறவை நீரில் விளையாடிட்டு இருக்குது. அப்போ மொத்த அன்னங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது எக்ஸுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி பிரதியீடு செய்யணும் சரிங்களா. இப்போ இங்கே அன்னங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு x² கொடுத்துருக்காங்களா, அப்போ எடுத்துக்கலாம். அன்னங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, x². கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது தான். இப்போ என்ன பண்ணால் கொஷினில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அன்னங்கள் கூட்டமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம மொத்த எண்ணிக்கைன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது x². இப்போ x². அடுத்து பாருங்கள் 10x அன்னங்கள் ஏரிக்கு போகுது. இந்த x² மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, x². இந்த மொத்த இதிலேருந்து எவ்வளோ பிரிஞ்சு போகுது, 10x. இதிலேருந்து தானே பிரிஞ்சு போகுது. அப்போ எப்படி வரும், -10x. இதிலேருந்து -10x பிரிஞ்சு போகுது. அதே அடுத்து பாருங்கள் 8இல் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன. அப்போ 8இல் ஒரு பங்கு இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்திற்கு பறந்து போகுது. அப்போ இதுவும் நமக்கு எப்படி வரும், -8இல் ஒரு பங்கு, அதாவது 1/8. இதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா 8இல் ஒரு பங்கு சரிங்களா. அந்த 8இல் ஒரு பங்கு எதுலேருந்து பிரிஞ்சு போகுது, இந்த x²லேருந்து பிரிஞ்சு போகுது. அப்போ x² சரிங்களா. ஈக்குவல் மீதி இன்னும் எவ்வளோ இருக்குது, 3 ஜோடி. அப்போ ஒரு ஜோடிக்கு 2 போது 3 ஜோடிக்கு 6 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பகுதியில் இருக்க 8 நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், 8ஆல் நம்ம 2 பக்கம் பெருக்கணும்னா இந்த வகுத்தில் இருக்கிற 8 நமக்கு கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அப்போ நமக்கு இருபடி சமன்பாடு கிடைக்கும். அப்போ 8ஆல் இருபுறமும் பெருக்க சரிங்களா. ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க. அப்போ பெருக்கும்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு 8 × x² வருமா. அடுத்து மைனஸ் இந்த 10x கூடயும் 8ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 8 × 10x, அது -8 × 1/8 x² ஈக்குவல் 6 × 8. பெருக்கும் போது சரி வகுக்கும் போது சரி 2 பக்கமும் தான் எடுக்கணும் சரிங்களா, ஒரு பக்கம் மட்டும் எடுக்கக்கூடாது. அப்போங்க பெருக்கலுக்கு 8க்கும் வகுத்தலுக்கு 8 கேன்சல் ஆகிடுமா. மீ என்ன வரும், 8 × x² பெருக்கும் போது அது 8x² தான் வரும். அடுத்து மைனஸ் அப்படியே வந்துடும். 8 × 10 80. இப்போ 80x வருமா. அடுத்து பாருங்கள் மைனஸ் அப்படியே வந்துடும். 1 × x², 2 பெருக்கல் தாங்க, பெருக்குன்னு என்ன வரும், 1 × x² தான் ஈக்குவல் 6 × 8. பெருக்கும்போது 48 வருமா. இப்போ இந்த பக்கம் +48 ஆகிறது ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரலாம் சரிங்களா. கொண்டு வரும்போது என்ன வரும், இப்போ 8x² - 1x². இதில் 8x²லேருந்து 1x² கழிச்சிட்டிங்கன்னா இது 7x² வரும். அடுத்து -80x அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் டெம்மாக்காவது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டெம்மா மாறும். -48 ஈக்குவல் இங்கே எதுவுமே இல்லை, 0 இருக்கிறது தான் அர்த்தம். இப்போ சமன்பாடு வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமா. என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு பெருக்குவோமா. அப்போ 7 × 48, 7ஐயும் 48ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 336. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்குது, -80. இப்போ -80 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன வரணும், பெருக்குனா -336 வரணும். கழிச்சா நமக்கு கழிச்சாலோ கூட்டினாலும் -80 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்,
84 இன்ட்டு 4ன்னு போடலாமா? 84 4ஐயும் பெருக்கும்போது நமக்கு 336 கிடைக்கும். மைனஸ் ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? பெரியனுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 84 இன்ட்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 84 4ஐயும் பெருக்குன்னா 336 மைனஸ் 84 ப்ளஸ் 4 கழிச்சா என்ன வரும்? மைனஸ் 80. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே எந்த நம்பர் வந்து இங்கே எப்படி வரும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இந்த எல்சிஎம், சரிங்களா? எல்சிஎம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பெருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 336 336 இப்போ எல்சிஎம் போடலாமா? ஃபஸ்ட்டு 2ஆல். இப்போ 3 எத்தனை 2 இருக்குது? 1 2 இருக்குது. மீதி 1 13 எத்தனை 2 இருக்குது? 6 2 இருக்குது. மீதி 1 16 எத்தனை 2 இருக்குது? 8 2 16. திரும்ப 2ஆல் போடுங்க. 16 எத்தனை 2 இருக்குது? 8. 8 எத்தனை 2 இருக்குது? 4. திரும்ப 2ஆல். 8 எத்தனை 2 இருக்குது? 4. 4 எத்தனை 2 இருக்குது? 2. திரும்ப 2ஆல். 4 எத்தனை 2 இருக்குது? 2. 2 எத்தனை 2 இருக்குது? 1. அடுத்து பாருங்க 7ஆல். 21 எத்தனை 7 இருக்குது? 3. அடுத்து 3ஆல். ஒரு 3. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது? 80. அப்போது இந்த எல்லா நம்பரையும் பிறகுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 337 கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அப்போ உங்கள் 80 நமக்கு வர்ற மாதிரி இந்த நம்பர் ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே 2 இன்ட்டு 2 4. அடுத்து இந்த டேர்ம் பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? 84ன்னு கிடைக்கும், சரிங்களா? இங்கே என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இங்கே 7 x² நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு x போட்டுக்கலாம், இங்கே ஒரு x போட்டுக்கலாம். இங்கேயும் 7 வரும், இங்கேயும் 7 வரும், சரிங்களா? இது நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் இது கேன்சல் பண்ணலாம். 1 7 1 7 மீதி 1 14 எத்தனை 7 இருக்குது? 2 14. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸு. இப்போ எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அடுத்து மைனஸ் 12 இன்ட்டு அடுத்து 7 எக்ஸு ப்ளஸ்ஸு 4 ஈக்குவல் 0. இப்போ இந்த 0 ரெண்டு சமப்படுத்தலாமா? சமப்படுத்தும் போது பாருங்கள் என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் 0, 7 எக்ஸு ப்ளஸ் 14 ப்ளஸ் 4 ஈக்குவல் 0, சரிங்களா? மைனஸ் 12 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 12 மாறுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ்ஸு 12 பிளாக்கில் குறிச்சிக்கோங்க மதிப்பை. இப்போ 7 எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு ப்ளஸ் 4 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 4 மாறுமா? அடுத்து இங்கே பெருக்கல் கறி 7 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 4 டிவைட் பை 7, சரிங்களா? இப்போ இந்த இதில் பாருங்கள் ப்ளஸ் மதிப்பு ஒன்று இருக்குது, மைனஸ் மதிப்பு ஒன்று இருக்குது. எப்பயும் மைனஸில் வர மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும்? ஏற்புடையதல்ல, சரிங்களா? சைடில் பென்சில் எழுதிக்கோங்க. இப்போ ஏற்புடையதல்லைன்னும் போது எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 12. இது அப்ளை பண்ணலாமா? இப்போது அன்னங்களின் மொத்த எண்ணிக்கை x² நடத்துமா? இந்த x²ல் எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? நம்ம 12 அப்ளை பண்ணலாமா? அப்போ 12 ஸ்கொயர்னு வரும். 12 ஸ்கொயர்னால் 12 வந்து 2 டைம் பெருக்கணும். 12 இன்ட்டு 12 எவ்வளோ? 144. அப்போது அன்னங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 144, சரிங்களா? ஃபைனலாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.